கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ரோமர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 28வது வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தேவனை அறிகிற அறிவை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில் இடமில்லை. தேவனை அறிகிற அறிவு இவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படாததின் இருந்ததின் நிமித்தமாக தகாதவைகளை செய்யும்படியாய் தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. கேட்கிற தேவ பிள்ளையே, தேவனை அறிகிற அறிவும் மேன்மையும் கொண்டிருந்து நம் ஆண்டவரோடு அவரை பின்பற்றி கொண்டு இருக்கிறோமா? அல்லது தேவனை அறிகிற அறிவு எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற மனதோடு கூட இருக்கிறோமா? வேதம் என்பது ஆழமான ஒரு கிணறு. இந்த ஆழமான இடத்துல அநேக பொக்கிஷங்கள் இருக்கிறது. இந்த வேதத்தை தியானித்து ஜெபித்து நாம் ஆண்டவரோடு கூட இணையும் பொழுது மேலான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தினுடைய எண்ணங்கள் அல்ல, உலகத்தினுடைய காரியங்களை அல்ல அருமையானவர்களே, மேலான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் அந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்வில் நாம் எப்படியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்? தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டு இருக்கிறோமா? அல்லது அதில் மனதை செலுத்த முடியாதபடிக்கு நாம் இன்னும் தள்ளி நின்று கொண்டு இருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். என்னுடைய வாழ்வு என் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா? A self analysis before the Lord. என் ஆண்டவர் என் வாழ்வில் எதை விரும்புகிறார்? நான் எதை விட வேண்டும், எதை தொடர வேண்டும், எதிலே நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறேனா? Am I meditating on the word of God? இல்லைன்னு சொன்னால் கடமைக்காக வேதத்தை எடுக்கிறேன், குடும்ப ஜெபம் பண்ணுறேன், முடிச்சிடறோமா? இல்லை அருமையானவர்களே, இது அருமையான ஜீவ ஊற்று. இந்த தண்ணீரை பருகிறவனுக்கு ஒரு நாளும் தாகம் உண்டாகாது. என்ன தேவை, என்ன வாழ்க்கையில் இல்லை, இந்த வேதத்திட்ட வந்துருங்க, இந்த இயேசுவண்டை வந்துருங்க. இது நிழலை கொடுக்கக்கூடியது. அருமையான பிள்ளையே, அருமையான தேவ பிள்ளையே, இது உனக்கு வாழ்வில் உனக்கு ஒரு பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடியது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவில் உம்மை பற்றி கொண்டிருக்க கர்த்தர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. தகாதவைகளை விலக்கி என் இயேசுதான் என் வாழ்வில் என் வேதம் எனக்கு போதிக்கிறது என்று சொல்லி உம்மை பின்பற்றி உம்மை தொடர்ந்து வர கர்த்தர் எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், ஆசீர்வதியும். இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.